தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திற்குள் புத்த சாசன அமைச்சம் நுழைகிறது. மந்திகையில் முள்ளிவாய்க்கால் நினைவும் கஞ்சி வழங்கலும். 1.44 கிராம் ஹெரோயின் உடைமையில் வைத்திருந்த வழக்கு குற்றவாளிக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை. தவறான ஆட்சேபத்திற்காக ரூபாய் 10,000 செலுத்தும் சுமந்திரன். திருக்கோவிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி உரிமையை உறுதி செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தல். அமெரிக்காவின் 51வது மாநிலமாக வெனிசுலா ட்ரம்ப் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வரைபடம். நாட்டில் நிலவும் மோசமான வானிலை, அனைத்து கிரிக்கெட் போட்டிகளும் கால வரையின்றி ஒத்திவாய்ப்பு. இது தாயக மீடியா செய்திகளின் விரிவான செய்திகள். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 21/2/2022 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தின் பிரகாரம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தை பேணி செல்வதற்காக புரிந்துணர்வு எட்டப்பட்டது. ஒப்பந்தத்தின்படி குறித்த கலாச்சார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக தீர்மானம் எடுப்பதற்கு ஒருங்கிணைந்த முகாமைத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய கருத்திட்டம் நிர்மாணம் பூர்த்தியடைந்த பின்னர் இக்கலாச்சார மத்திய நிலையம் இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக யாழ் மாநகர சபைக்கு பாரப்படுத்தல் வேண்டும். அவ்வாறு பாரப்படுத்தப்பட்ட பின்னர் முகாமைத்துவ பணிகளை மேற்கொள்வதற்காக நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்று ஸ்தாபிப்பதற்கு குறித்த தரப்பினர்கள் உடன்பாடு தெரிவித்துள்ளனர். அதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள நம்பிக்கை பொறுப்புறுதி வரைவுக்கு சட்டமாதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் முகாமைத்துவ செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கான நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இதுவரை காலமும் அரசாங்கத்தின் பிடிக்குள் தப்பியிருந்த யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் நம்பிக்கை நிதியம் என்ற போர்வையில் புத்த சாசன அமைச்சின் கண்காணிப்புக்குள் அகப்படும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான இன்று வடமராட்சி மந்திகை சந்தை பகுதியில் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஆனந்தம் ஜேகோபி தலைமையில் இடம்பெற்றன. இதில் முதல் நிகழ்வாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக பொது ஈகச்சுடரினை மாவீரர்களின் சகோதரி ராஜி ஏற்றி வைக்க மலரஞ்சலியினை சோமஸ்கந்த குருக்கள் தனஞ்சய குருக்கள் ஆரம்பித்து வைக்க மக்களால் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக உப்புக்கஞ்சி வழங்கப்பட்டது. இதில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஆனந்தம் ஜேகோபி, ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்கள், மறு அரசியல் பிரதிநிதிகள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1.44 கிராம் ஹெரோயின் உடைமையில் வைத்திருந்த வழக்கு குற்றவாளிக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து யாழ் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் கடந்த 2021 மார்ச் மாதம் 1.44 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி கௌரவ ஏஜி அலெக்ஸ் ராஜா அவர்கள் 13/5/2026 அன்று தீர்ப்பளித்தார். மேலும் தண்டப்பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 12 மாத கால சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நீண்ட காலமாக யாழ் மேல் நீதிமன்றில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் வழக்கு தொடர்னர் தரப்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் அரசு சட்டவாதி திரு க நசிகேதன் அவர்கள் முன்னிலையாகியிருந்தார். தவறான ஆட்சேபனையை தாக்கல் செய்தமைக்காக தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் செயலாளர் MA சுமந்திரன் வழக்கு செலவாக தலா 10,000 ரூபாவை வழக்காளியான பொன்னம்பலம் இராசேந்திரத்துக்கு செலுத்த வேண்டும் என யாழ் மாவட்ட நீதிமன்றம் 12/5/2026 நேற்று செவ்வாய்க்கிழமை கட்டளையிட்டதோடு குறித்த வழக்கானது
தொடர்ந்து நடாத்தி செல்ல உத்தரவிடப்பட்டது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்டதாக கூறி வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பொன்னம்பலம் இராசேந்திரம் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து எம்.ஏ. சுமந்திரனால் கடிதம் ஒன்றின் மூலம் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து குறித்த பிரதேச சபை உறுப்பினர் சுமந்திரன் தன்னை எந்த அடிப்படையுமற்ற மத்திய குழுவின் தீர்மானம் எதுவுமின்றி கட்சியிலிருந்து தன்னிச்சையாக நீக்கியதாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தொடர்ந்து குறித்த வழக்கில் தோன்றிய தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் மற்றும் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் குறித்த வழக்கு தாக்கல் செய்ததே தவறு என தமது ஆட்சேபனையினை எழுத்து மூலம் தாக்கல் செய்திருந்தார். இருதரப்பாலும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அழைக்கப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டது. குறித்த உத்தரவில் மேற்படி தமிழரசு கட்சியின் தலைவராலும் செயலாளராலும் எழுப்பப்பட்ட ஆட்சேபனைகள் தவறானது என கூறி தள்ளுபடி செய்யப்பட்டதுடன் குறித்த வழக்கானது தொடர்ந்து நடத்தி செல்ல உத்தரவிடப்பட்டதுடன் மேலதிகமாக தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளர் தலா 10,000 ரூபாயை குறித்த ஆட்சேபனையை எழுப்பியதற்கான வழக்கு செலவாக வழக்காளியான பொன்னம்பலம் ராசேந்திரத்துக்கு செலுத்த வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. 2009 இறுதி போரின் போது ஸ்ரீலங்கா அரசு உணவு தடையை விதித்து மக்களை பட்டினி சாவை நோக்கி தள்ளியது. அந்த நேரத்தில் மக்களின் உயிர்காக்க நெல்லை குற்றி அரிசியாக்கி தண்ணீரில் கஞ்சியாக்கி காய்ச்சி அதனையே உணவாக உண்டு உயிரை காத்தனர் சுமார் 3,50,000 மேற்பட்ட மக்கள். இக்கொடூர சம்பவத்தை நினைவுகூரும் வகையிலும் பட்டினி சாவை நோக்கி மக்களை தள்ளிய அரசையும் அந்த அரசுக்கு முட்டுக் கொடுத்த தேச துரோகி டக்ளஸ் போன்றவர்களது முத்திரையை கிழித்து உண்மைகளை அம்பலப்படுத்தவும் இந்த இனவழிப்பு குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதில் இன்றும் தமிழர் உறுதியாக உள்ளார்கள் என்பதனை வெளிப்படுத்தும் நோக்கிலும் இந்த நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வருடந்தோறும் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த செயற்பாட்டின் ஒரு பகுதியாக திருக்கோவில் காயத்ரி கிராமத்தில் உள்ள கௌரி அம்மன் கோவில் முன்றலிலும் கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராசா துசானந்தன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் கலந்து கொண்டிருந்தார். தொடர்வது இந்திய செய்தி. ஈழத்தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் உரிமையை தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கம் தனது பெரும்பான்மையை காண்பிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் பன்னி அரசு இந்த கோரிக்கையை விடுத்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை எதிரிகளுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கம் முழு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் பன்னி அரசு வலியுறுத்தினார். இதேவேளை இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வை வழங்கவும் தமிழக அரசாங்கம் முன்னின்று செயல்பட வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் பன்னி அரசு கோரிக்கை விடுத்தார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்காவின் 51வது மாநிலமாக வெனிசுலாவை சித்தரிக்கும் அமெரிக்க கொடியுடனான வரைபடம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் தனது சோசியல் சமூக வலைத்தள கணக்கில் ட்ரம்ப் இந்த வரைபடத்தை பகிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவிற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இந்த கருத்து உலகளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நாடு அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாறுவது குறித்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பரிசீலிக்கவில்லை என்று கூறி ஒரு நாளுக்கு பிறகு ட்ரம்பின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இதேவேளை முன்னதாக கடந்த திங்கட்கிழமை பாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு கருத்து தெரிவித்திருந்த ட்ரம்ப் எண்ணெய் வளம் மிக்க வெனிசுலாவை அமெரிக்காவின் புதிய மாநிலமாக மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவித்திருந்தார். எனினும் இந்த யோசனையை நிராகரித்த வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி வெனிசுலா மக்களின் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி.
இலங்கை கிரிக்கெட் சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளும் கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நிலவும் மழை பொழிவை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. அதன்படி கிரிக்கெட் கிளப்களுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, பி பிரிவு 20-20 கிரிக்கெட் போட்டி மற்றும் மாகாண ரீதியான போட்டி ஆகியவையும் கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மழை பொழிவு தணிந்த பிறகு திருத்தப்பட்ட போட்டி அட்டவணைகள் அறிவிக்கப்படும் என்று கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இன்று நடைபெறவிருந்த தடகள தேர்வு போட்டியும் கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தடகள சங்கம் அறிவித்துள்ளது. இது தாயகம் மீடியா செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். இணைந்திருங்கள் தாயகம் மீடியா செய்திகள்.